ஹே காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஆமாம், நம்மகிட்ட ரியல்மியோட ரியல்மி 9 5G இந்த மொபைல் இருக்குது. இந்த மொபைல் வந்து ரொம்பவே நல்ல மொபைலுங்க. இங்கே ப்ராசரை மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க. இது ஒரு 4G ப்ராசர். ஆனால் மற்ற எல்லாத்தையுமே ஒரு மொபைலில் எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த மொபைலை அன்பாக்ஸ் பண்ணிட்டு அவங்க கொடுத்துருந்தாலும் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, கேமரா எப்படி இருக்குது, அந்த டிஸ்பிளே எப்படி இருக்குது, அது மாதிரி இந்த ப்ராசர் எந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, இந்த அளவு அதாவது 18,000 பிரைஸ்ல சேல் பண்றாங்க. ஸோ 18,000 பிரைஸ்ல இந்த மொபைல் ஒர்த்தா போற எல்லா விஷயங்களுமே ஒரே வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜரோட வரதுனால எப்பவும் மாதிரியான நார்மலான அன்பாக்சிங் தான். ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற கவரை பிரிச்சுப்போம். கவரை பிரிச்சுட்டு அப்படியே பாக்ஸை பைய ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிகிறது ஒரு எல்லோ கலர் டேர் டு லீப் அப்படின்ற லோகோ போட்ட ஒரு பாக்ஸ் தான். இந்த பாக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு சிம் எஜெக்டர் பின் இருக்கு. கூடவே உங்களுக்கு குவிக் ஸ்டார்ட் கைட், அது போக ஒரு புக் மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் தான் இந்த பாக்ஸில் வர கண்டென்ட்டுங்க. ஸோ இந்த கேஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ஒரு ஆவரேஜான குவாலிட்டி கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போலாம் பாக்ஸில் சார்ஜரே கொடுக்குறது இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது கேஸ் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதே ரொம்ப பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை பற்றி பேச வேண்டாம். அடுத்து அப்படியே மொபைலுக்கு போகலாம். மொபைலை அப்படி பைய தூக்குவோம். இந்த மொபைலை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பேக் தாங்க. ஸோ பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு அப்புறம் எல்லோ கலந்த கலரில் இருக்குது. ஆனால் இந்த கலரில் கொடுத்துருக்க பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பேக் வந்து வளைஞ்சு ஏறின மாதிரியான ஒரு வித்தியாசமான பேட்டர்னுங்க. பார்க்கும்போது செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. கண்டிப்பாக மொபைல்னால் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அது போக இதனோட ஸ்லிம், ஆமாம், ரொம்ப 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 ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டிசைன் வைஸாக இந்த பேக், அது போக இதில் இருக்கிற கேமரா செட்டப், அது போக இந்த ஸ்லிம்னஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. ஸோ இந்த பில்டுக்கு நான் 10 out of 10 கொடுத்துருவேன். கிளாஸ் பேக் இல்லை, பிளாஸ்டிக் பேக் தான், இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. அடுத்து அப்படியே பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சார்ஜர் இருக்குது. இந்த சார்ஜர் ஒரு 33 வாட் சார்ஜர். எப்பவுமே ரியல்மி அவங்களோட ஓன் சார்ஜரை யூஸ் பண்ணும்போது 20 வாட் ரொம்ப பெரிய பிரிக்கா இருக்கும். ஸோ இது அந்த அளவு பெரிய பிரிக்கா இல்லை, 33 இருந்தாலும் கொஞ்சம் சின்னதா ரெட்மி போக்கோ மொபைல்ஸ்ல பார்க்க மாதிரியான ஒரு சார்ஜர். அது போக ஒரு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதுதான் பாக்ஸ்ல வந்த கண்டென்ட். ஸோ பாக்ஸை வந்த கண்டென்ட்டை தள்ளி வச்சுட்டு மொபைலை எடுத்துட்டு இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பில்ட் குவாலிட்டி பத்தி புதுசாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சூப்பரான ஒரு சாலிடான பில்ட் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே பிளாஸ்டிக் பேக் தான், இருந்தாலும் கையில் ஹோல்ட் பண்ணும்போது கிரிப் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேக் வந்து ஸ்லிப்பரி பேக்காக இல்லை. நான் முன்னாடி அன்பாக்சிங்லேயே ஆர்வ கலரில் வளரிட்டேன். இந்த பேக் எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக்காக இருந்தது. மொபைல் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ ரொம்பவே பிடிச்சிருந்துங்க. ஸோ பட்டன் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் 2 வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே டாப்பில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அப்படியே பாட்டம்ல உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு அப்படின்னு நல்ல விஷயம். அது போக டைப் சி போர்ட், கூடவே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆமா, இந்த மொபைல் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். கொஞ்சம் ஹையான பிரைஸ்க்கு போனாலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை. அடுத்து அப்படியே டிஸ்பிளேக்கு வருவோம். டிஸ்பிளே ஓப்பன் பண்ணோடனே எனக்கு இந்த டிஸ்பிளே நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு AMOLED டிஸ்பிளேங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வேற இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இந்த டிஸ்பிளே பார்த்தோன்னே கொஞ்சம் சாஃப்டா இருந்த மாதிரி இருந்தது. சாஃப்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரைட்னஸ் ஏற்றினாலுமே அந்த சாஃப்ட்னஸ் இருக்குது. சரி, இந்த வால்பேப்பர் தான் அப்படி இருக்குது, நம்ம கொஞ்சம் வால்பேப்பரை மாற்றி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சாலுமே எனக்கு வந்து இந்த டிஸ்பிளே AMOLED 90 Hz இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவு இல்லை. ஸோ ஒன் ப்ளஸோட மொபைல்லாம் 90 Hz யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதில் அந்த அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றதான் சொல்லும். ஆனால் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை, அதனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10க்கு வந்து ஒரு 7 out of 10 கொடுப்பேன். அந்த அளவு தான் டிஸ்பிளே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இதுல ஸ்னாப்டிராகனோட 680 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 12-13,000 பிரைஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். 18,000 இந்த ப்ராசரோட இருக்கிற இந்த மொபைலை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையா இல்லை. கண்டிப்பா நீங்க ஒரு ஆவரேஜான கேம் பிளே பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கேமிங்காக கண்டிப்பா இந்த மொபைலை எடுக்க போறதில்லை நீங்க. ஸோ ஒரு நார்மல் யூஸரா இருந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு மொபைல் எடுப்பீங்க. ஏன்னா கேமிங்க்கு கண்டிப்பா பெட்டரான ப்ராசரோட இருக்கிற பெட்டரான மொபைல் தான் செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஆவரேஜ் யூசர்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது 680 ஓகே நல்லா தான் இருக்குது. ஏன்னா கேமிங் பிளே பண்ணுறதுக்கு எந்த இடத்துலையும் சட்டஸ் எதுவுமே இல்லை. ஒரு நார்மலான எஃபிஎஸ்ல பிளே பண்ணுற மாதிரியான ஒரு நார்மலான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுங்க. ஸோ ஆனால் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இதில் வந்து 4G அப்படின்றது 5G அப்படின்றது இல்லை. ஸோ 4G ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு 4G பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால 4Gயோட இருந்தாலும் இந்த மொபைல் ஓகே தான். அடுத்து அப்படி பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் போகலாம். பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க.
அப்படின்றாங்க. இந்த பேட்டரி எந்த அளவுக்கு சார்ஜ் நிற்குது அப்படின்றத நான் இன்னும் முழுசாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன். ஸோ 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வருது. அடுத்து இது ரன் ஆகிற சாஃப்ட்வேர் இது வந்து Android 12 பேஸ் பண்ணி ரன் பண்ணுறாங்க. ஸோ Android 12 அப்படின்றது லேட்டஸ்ட் தான். Android 13 சீக்கிரமாக லான்ச் ஆக போகுது. ஸோ இன்னும் லான்ச் ஆகலை அப்படின்றனால Android 12ஓட வரது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் 2 சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உறுதியாக சொல்ல முடியாது. Realme UI 3ல Android 12 ரன் ஆகுது. ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பேசி ஆகணும். இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஸோ எப்பவும் பார்க்குற ஒரு மொபைல் தான். ஆனால் இங்கே ப்ளோட்வேர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லா அப்ளிகேஷனும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு சில அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. ஆனால் அதிகபட்சமான அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. ஸோ அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். வேணுன்ற அப்ளிகேஷனை வச்சுக்கோங்க, தேவையில்லை அப்படின்ற அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணி வைக்கோங்க. ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரியல்மி பற்றி சொல்லணும் தேவையில்லை. ஸோ ரியல்மியில் எப்பவும் கிடைக்கிற சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்படியே மல்டிமீடியாவுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 90 Hz AMOLED பேனல், 6.4 இன்ச்சஸ்க்கான பேனல். ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே கிடைக்குது. பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிற அளவு இல்லை. ஸோ ஒரு நார்மலான பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இதில் பார்க்குற வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல்னு சொல்லலாம். இங்கே டிஸ்பிளே வந்து பார்க்க கொஞ்சம் சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்தாலும் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அது தெரியல, ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுவும் AMOLED டிஸ்பிளே அப்படின்றதுனால பஞ்சு கலர் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ இந்த 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வேறு ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றனால வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஸோ மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஹெட்ஃபோன்ஸ் ஏதாவது போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பெட்டராக கிடைக்கும். சிங்கிள் ஸ்பீக்கரில் வர அவுட்புட் லவுடாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஸ்டீரியோ இருந்ததுன்னா பெட்டராக இருந்திருக்கும். அடுத்து இதில் இருக்கிற சிம் ட்ரே, இங்கே சிம் ட்ரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்களால் 2 சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு 3யும் ஒரே நேரத்தில் போட முடியும். ஸோ அதனால் வந்து இங்கே ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் அப்படின்ற பிரச்சனைலாம் இல்லை. ஒரு வேளை மெமரி கார்டு தேவைப்பட்டால் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே 128 GB வேரியன்ட் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ மெமரி கார்டு தேவைப்படாது, தேவைப்பட்டால் நீங்கள் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே அடுத்து கேமராவுக்கு போயிடுவோம். கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் கேமரா 108 MB, செகண்டரி வந்து 8 MB வைட் ஆங்கிள், மூணாவது 2 MB மேக்ரோ. சரி, இந்த 3ல் செகண்ட் 2 கேமரா பற்றி பேச தேவையில்லை. எப்போ மாதிரி அது வந்து சும்மா தடவி விட்டுருக்காங்க தேவையில்லாத ஒரு கேமராவை கொடுத்து. ஆனால் மெயின் கேமரா 108 MB. இந்த ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 680 வந்து 64 MB தான் சப்போர்ட் பண்ணும். ஆனால் இதுக்கு வந்து 108 MB கேமரா கொடுத்துருக்காங்க. இதுக்காக அவங்க குவால்காம் கூட ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட ஃபோட்டோ அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவங்க தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல கேமரா கொடுத்துருந்தாலும் அதோட ஒரு நல்ல ப்ராசர் கொடுத்துருந்தா மட்டும்தான் அதனோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக கொடுக்க முடியும். ஆனால் இது நல்ல ப்ராசராக அந்த கேமராக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மிஞ்சி போனால் ஒரு 64 MB கேமரா பார்ப்போம். ஸோ அது கொடுக்குறத விட பெட்டரான கேமரா அவுட்புட் கொடுக்குது. ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்தது. ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு 108 MB ஃப்ளாக்ஷிப் கேமராஸில் இருக்கிற அளவுக்கு அவுட்புட் எதிர்பார்க்காதீங்க. அது அந்த மொபைல்ஸில் இருக்கிற அளவுக்கான டீட்டெயில்ஸும் எதிர்பார்க்காதீங்க. ஸோ இங்கே வந்து ஒரு நார்மலாக நான் ஒரு 18,000 மொபைல் எடுக்கிறேன். ஸோ எப்பவும் இருக்கிற கேமராவோட கொஞ்சம் பெட்டராக இருந்தால் ஓகே அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் மட்டுமே எடுங்க. ஸோ 108 MB வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்துருவீங்க. ஸோ ஒரு நல்ல கேமரா தான் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். அடுத்து ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 MBக்கான ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. ஸோ இது ரியல்மி யூஸ் பண்ண ரெகுலர் கேமரா தான். இந்த கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு நல்ல கேமரா அவுட்புட் கிடைக்குது. ஃப்ரண்ட் கேமரா குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சூப்பராக இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் பியூட்டி பண்ண மாதிரி ஃபோட்டோ தான் கிடைக்குது. அந்த பியூட்டி மோட ஆஃப் பண்ண முடியும். ஆஃப் பண்ணாலுமே நமக்கு பியூட்டி மோடில் ஃபோட்டோ எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. பியூட்டி மோடில் போட்டால் இன்னமும் அதிகமாக ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஸ்கின் டோன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஆனால் வந்து நிறைய பேர் இதை தான் எதிர்பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து எப்பவும் மாதிரி ஸ்கின் டோன் இருக்கணும், நமக்கு நேச்சுரலாக இருந்தது தெரிஞ்சால் போதும் அப்படின்னு என்னதான் சொன்னாலும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா இருக்கணும், இன்னும் பியூட்டி பண்ணி இருக்கணும், அதுக்கு அப்படின்னு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்காக தனி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மொபைல் இருந்ததுன்னா தனி அப்ளிகேஷன் தேவையில்லை, ஃபோட்டோஸ் அவுட்புட் சூப்பராகவே இருக்குது. அடுத்து இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற விஷயத்துக்கு வருவோம். இந்த மொபைலோட ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 அப்படின்ற ப்ரைசிங் கிடைக்குது. இது வந்து 6GB 128GB வேரியன்ட். ஸோ 6GB 128GB வேரியன்ட் 18,000 அப்படின்றப்ப ஒரு ஓகேயான டீல், அடிச்சு பிடிச்சி தாறுமாறான டீல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா இதில் வந்து எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க ப்ராசர் தவிர. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு நார்மலான யூஸர் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும், கேமரா இப்போ எதிர்பார்க்குறத விட நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக இந்த மொபைல் எடுக்கலாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அப்படி இல்லை எனக்கு வந்து 5G கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் செட் ஆகாது. ஸோ ஓவராலாக 18,000 ஒரு நல்ல பை அப்படின்னு நினைக்கிறேன். சில சமயங்களில் ஆஃபர்லாம் வந்து 16,000 எடுக்க முடியுது. ஒருவேளை அப்படி கிடச்சதுன்னா கண்ணை மட்டும் எடுக்கிற அளவுக்கான ஒரு நல்ல டீலாக தான் இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பை பண்ணிக்கோங்க. 8GB வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. 19,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு 2 லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை தாண்டி இந்த மொபைலை பற்றின என்ன டீட்டெயில் தெரியனாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பெருசாக கமெண்ட் வரதில்லை, நமக்கு கம்மியாக தான் கமெண்ட் வருது. கண்டிப்பாக உங்களுக்கான ரீப்ளை கிடைக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ
வீடியோவில் இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான ரிவ்யூ டீட்டெயிலாக நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ என்னென்ன கொடுக்கல, என்னென்ன தேவை அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.